அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என தமிழே கரும்பின் சுவையே இன்னல் கலையும் இன்முகத்தாலே கண்ணி வணக்கத்துடன் உன் தாளடி பணிந்தேன். தரணியாலும் தாயே தமிழே உன் வாழ்த்தாலே வந்திங்கு நின்றேன். பத்லாப்பூர் தமிழ் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் நல சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பொருளாளர் எஸ்.எம். குமார் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதி, அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து அமைதியாக இருந்து இந்த பட்டிமன்றத்தை செவிமடுக்கும்படி மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்க நீங்க சலசலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆனா இங்க வயலாக உங்களுக்கு சாப்பாடு போட்டுதான் உட்கார வச்சிருக்காங்க. அதனால அமைதியா இருந்து இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த பத்லாப்பூர் தமிழர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கு 3 விஷயத்துக்காக நான் நன்றி சொல்லணும். இன்றைய இந்த தகவல் தொழில்நுட்பம் வலைதளங்கள் பெருகிவிட்ட இந்த கால சூழலில் நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் ஒவ்வொரு மொழியிலும், தமிழ்ல அதுக்கு கணக்கே கிடையாது. 100 இருக்கா, 150 இருக்கா, 200 இருக்கானே தெரியாது. அத்தனையிலையும் பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள், நாடகம், தொடர், அந்த தொடர் எப்படா முடியும்னு தெரியாது. 4 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அதே சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் மக்கள் விடாம பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருப்பீங்க. இங்க 1 மணி நேரம் தான் உங்களை அமைதியா உட்கார்ந்து இருக்க சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்க நகைச்சுவை, மலிவான நகைச்சுவை நிறைந்த பட்டிமன்றங்களாக இன்றைக்கு தொலைக்காட்சி பட்டிமன்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நான் மும்பையில் நடக்கின்ற அந்த நடத்துகின்ற தமிழ்ச்சங்கள் அனைத்து சங்கங்களையும் நான் பாராட்டுவேன். அருமையான தலைப்புகளை கொடுத்து அருமையான ஒரு கருத்து செறிவு மிக்க பட்டிமன்றங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது மும்பை மண்ணில் தான். அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மும்பை தமிழர்கள் நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு கடமைப்பட்டிருக்கின்றனர். அந்த அளவிற்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு தலைப்பை இங்க கொடுத்திருக்காங்க. ரொம்ப அவசியமான தலைப்பும் கூட. இன்றைய நவீன உலகில் பெண்கள் முழு சுதந்திரம் அடைந்து விட்டார்களா இல்லையா? ஒவ்வொரு பிள்ளையும் தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பா கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்பை கொடுத்ததுக்காகவே ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இரண்டாவதாக, இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஒருத்தர் மட்டும் ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அதோட சேர்ந்து என்னையும் ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால், இது நான் குறையா சொல்லல, இந்த பட்டிமன்றத்தில் முழுக்க பெண்களே இருந்து வாதாடி ஒரு பெண்ணை நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லி இருந்தால்தான் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனாலும் நான் ஆண் என்பதால் பெண்கள் உங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு சொல்வேன் என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். இந்த பட்டிமன்றத்துல 2 அணி, 2 பேருமே பெண்கள் தான். அவங்க பேசுகின்ற வாதத்தை வைத்து, அவர்கள் கொடுக்கின்ற சான்றுகளை வைத்து, அந்த சான்றுகளின் உண்மை தன்மையை வைத்து, ஏன்னா இன்னைக்கு அவனும் மாறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கப்சா ஆட்சி விடுறான் தொலைக்காட்சிகள்ல, அவதூறுகளை பரப்புறாங்க. அதுக்கு எவ்வளவு உண்மை இருக்குன்னே நமக்கு தெரியாது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அதிகமாகிட்டே இருக்கு. வர்றதெல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. உடனே அடுத்தவனுக்கு கடத்து.
படிக்கிறவங்களுக்கு முக்கியம் இல்ல, வந்துச்சா உடனே கிடைக்கணும். அப்படிதான் பாருங்க, ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை கடத்தினார். கடைசியில கடைசி போய் நின்றுச்சுன்னா அது கடைசியில ஒரு 50 வயது மிக்க ஒரு பெண்ணுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தது. அந்த பெண் 10 வயசுல தொலைஞ்சு போன அந்த செய்தி 50 வயசு வரைக்கும் பரவிக்கிட்டே இருக்கிற மாதிரியான அப்படிதான் பரவிக்கிட்டு இருக்கு. ஒருவர் காணவில்லைன்னு செய்தி கொடுக்குறாங்க, குறைந்தபட்சம் அது எந்த தேதியில் காணாம போனா எத்தனை வயசுல காணாம போறாங்கிற குறிப்பு கூட இருக்காது. 5 வருஷம் கழிச்சு திரும்ப அதே செய்தியில் நடக்கின்ற செய்திகளை அடிப்படையாக வைத்து அதனுடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையாக வைத்து இவர்கள் இங்கே பேசுவார்கள். இந்த பட்டிமன்ற விவாதத்துக்குள்ள கருத்துக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. அப்படி நான் போனேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் என்னை பகட கையாக்கிடுவாங்க. நம்ம நடுவரே சொல்லிட்டாரு எங்க பக்கம் தான் தீர்ப்பு. அதனால அந்த கருத்துக்குள்ள இப்போதைக்கு நான் போகவே மாட்டேன். ஆனா இந்த பட்டிமன்றத்தை நாம் ஒரு 4 தளங்களில் அணுக வேண்டும் என்று கருதுகிறேன். ஒன்று, குடும்ப கட்டமைப்பு. குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பு, அதுல பெண்களுக்கு சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு இல்ல. இரண்டாவது, சமூகம். இந்த பொது வழியில் பெண்களுக்கு எப்படி இருக்கின்றது. அரசியல் அதிகாரம், அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது இல்லை. கடைசியான அரசியல். மூன்றாவதாக பொருளாதாரம். இந்த பொருளாதார சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நகைச்சுவை கண்டிப்பா பட்டிமன்றத்தில் இருக்கும். ஏன்னா சகோதரிகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சும்மா இருக்கும் போதே ஒருத்தர் வாடிடுவாங்க. இங்க பட்டிமன்றத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு யாரையும் விட மாட்டாங்க. இந்த பக்கமும் அது மாதிரி தான். சகோதரிகள்லாம் ஏற்கனவே பட்டிமன்றம் பேசணும்னு நினைக்கிறேன். தாராவியில் இருந்து 4 பேர் பட்டிமன்றம் பேச வந்திருக்காங்க. பத்லாவூர் தமிழர் நல சங்கத்தில் இருந்தும் 4 பேர் பட்டிமன்றம் பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். உள்ளூர் மானம் எடுபடாதுன்னு நீங்க கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறாதீங்க. உங்க ஊருக்காரங்க பேசும்போதாவது நல்லா ஜோர கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. வெளியூர்ல இருந்து விருந்தாளியா வந்திருக்காங்க. விருந்துக்கு பெயர் பெற்றது நமது தமிழ் சமூகம். அவர்களை உற்சாகப்படுத்தணும்னாலும் உங்க கைகள் ஒழிக்கணும். நீங்கள் கைகள் தட்டுகின்ற அந்த தட்டு தான் அவங்களுக்கு நீங்கள் தருகின்ற உற்சாகம் மட்டுமல்ல, விரும்பும் கூட. அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்தை மிக உற்சாகமாக நடத்தி தர உங்கள் அனைவரையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நவீன உலகில் பெண்கள் முழு சுதந்திரம் அடைந்து விட்டார்களா இல்லையா அப்படின்னு ஒரு இங்க கேள்வியை வச்சிருக்காங்க. இப்ப இந்த கேள்வியை வச்சிருக்காங்க அப்படின்னா பொருள் இன்றைய நவீன உலகில் கிடைத்திருக்கிறதா இல்லையா வச்சிருக்காங்க அப்படின்னா, நேற்றைக்கு அல்லது அடுத்த வருடத்திற்கு அல்லது 10 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக நீங்க தான் போராடணும். ஒரு ஆண் போராடுறேன்னு சொன்னா நீங்க அவரை சந்தேகத்தோடு பார்க்கலைங்கிறாங்க. நண்பர் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களும் என்னைய சந்தேகத்தோட பார்க்கலாம். இந்த பட்டிமன்றம் முடியும் முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம். அவங்க தான் முதல்ல சொல்ல இந்த பட்டிமன்றத்தின் கேள்வியின் அடிப்படையில் முதலாவதாக பேச வேண்டிய சகோதரி நித்யா மேனன் அவர்களை தன்னுடைய வந்திருக்கும் பெரியோர்கள், ஆற்றோர்கள், சான்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் என் முதல் கேட்ட கால மழை தேடி போனது. பெண்கள் இடம்பெறாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் பெண்கள் இப்போது. உதாரணமாக ஆங்கில படையுடன் போரிட வென்ற ராணி வேலு நாச்சியார் மற்றும் அவரின் போட்ட படை தளபதி குயிலி, உலகத்தை ஆளும் வல்லரசு நாடான
உதாரணமாகும். இறுதியாக என் முதல் பட்டிமன்றத்துக்கு பேச்சு கொடுத்த வாய்ப்பு வணிக பத்லாபூர் தமிழ் சங்கத்துக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ். துடிப்புமிக்க இளம் நேயர் பிரியா வரை மிக சிறப்பாக அந்த வெற்றி பெற்ற பெண்களை எல்லாம் இங்கே அவர் பட்டியலிட்டு காட்டினார். அதோடு திருக்குறளையும் இங்கே அவர் தொட்டு காட்டி சென்றிருக்கின்றார். அவருக்கு பதிலளிக்கின்ற விதமாக இல்ல அதெல்லாம் சும்மா கப்சா விட்டுட்டு போயிருக்காங்க. நான் சொல்றேன் உண்மையும் சொல்ல வராங்க. வெண்ணிலா சுரேஷ்குமார் அவர்கள் சகோதர கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தம் இல்லாம இருங்க. அப்பதான் பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். சுதந்திரம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. இந்த டாபிக்கே யாருக்கும் எடுத்து பேசியிருக்க மாட்டோம். அக்கா இதுக்கு முன்னாடி பேசினாங்க, எல்லாருமே வீரமங்கையர் தான் பேசணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பெண்களை பத்தி நம்ம பேசணும்ல. 20% பெண்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சா 80% இல்லையே. என்ன சொல்றேன், எப்படி ஒரு சமூக போராளிய வந்து இந்த சமுதாயம் பெண்கள் வந்து எப்படி பார்க்காங்க அதை பத்தி நான் டாபிக் எடுத்து பேசுறேன். இப்போ அக்கா சொன்னாங்க குயிலி பத்தி. குயிலி நம்ம ஆபம் எல்லாமே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு வெளியே போனா மற்றவங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்க, அப்படியே நம்ம வீட்டுல இருக்கவங்க வந்து நம்மளையே தட்டிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பௌத்த தள்ளிட்டே நான் பெருமையா சொல்றேன். இன்னைக்கு பௌத்த தள்ளுறதுக்கு எனக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு. எப்படி சொல்லுன்னா, இப்போ ஒரு இல்ல தம்பி சுரேஷ்குமாரி எவ்வளவு சுதந்திரமா உங்கள வெளியே போறதுக்கு அனுப்பிக்கிறாரு. இப்படி போட்டு உடைக்கிறீங்களே. அண்ணா சுரேஷ்குமார் என்ன தனிப்பட்ட சுதந்திரம் வந்து சுதந்திரம் கிடையாதுண்ணா. நான் இன்னைக்கு ஃப்ரீயா சுதந்திரம் நான் சுதந்திரம் கிடைச்சு நான் ஒத்துக்கிற முடியுமா? எனக்கு எங்க அம்மாவுக்கு கிடைக்கல, என் தங்கச்சி கிடைக்கல, என் அண்ணாவுக்கு கிடைக்கல, அப்புறம் எப்படி சொல்லி கிடைச்சு மிக சரியான எனக்கு அடுத்த ஜெனரேஷன் சுதந்திரமா சுத்தணும்ல. நான் நைட் 1 மணிக்கு நான் போவேன். என் தம்பி என் தங்கச்சி யாரும் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அவ சுத்துதா, நீ அவ சுத்தாதுன்னா விஷயம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த மாதிரி வாழ்றோம் அப்படின்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் கூட நம்மளால ஒழுங்கா போட்டு போக முடியாது. அந்த மாதிரி அவ வீட்டுல அவுத்து விட்டுட்டாங்க. அதான் மட்டும் திட்டி இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா வந்து சயின்டிபிக்கா ரீசன் வந்து சாரி ஓகே, உண்மைக்கு சாரி உடுற நல்ல விஷயம். ஆனா சாரி உடுத்தாதான் குடும்பம் போகணும்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரை சாரி வந்து நல்ல ட்ரெஸ். அது சயின்டிபிக்கா ரீசன் நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மைதான், மாற்றலாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனா சாரி உடுத்தாதான் குடும்பம் போகணும், குடும்ப லட்சம் வீட்டுக்குள்ள குடும்ப வச்சு அதுதான் தப்பான கருத்து. ட்ரெஸ் கோட் வந்து எதுவுமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம். யாருமே நான் பேசுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்க நிறைய தாய்மார்கள் தான் இருக்கீங்க. உங்க ஒவ்வொரு கருத்து சொல்லும் போது கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்காகத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுதந்திரம் வந்து கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். தனிப்பட்ட சுதந்திரம் வந்து சுதந்திரம் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து என்னெல்லாமோ நினைக்கிறோம். யாருமே எதுவுமே பண்ணவும் முடியல, பண்ணவும் விடமாட்டேங்கிறாங்க. படிச்சிருந்தும் யாரும் வேலைக்கு அவ்வளோ போறதில்லை. படிக்கிற பெண்கள் நிறைய டிகிரி படிச்சிருந்தா கூட கல்யாணத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது டிகிரி. என்னோட பெண்கள் சுதந்திரம் வேணா கண்டிப்பா வந்து பெண்கள் தான் போராடணும். அது யாருமே அவங்க வீட்டில் யாரும் கேட்கறது கிடையாது. கேட்டா கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ அவங்க கேட்டு கொடுக்காதது அவங்க விருப்பம். நம்ம சுதந்திரம் நம்மளே எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், நான் பர்மிஷன் எதுக்கு பர்மிஷன் கேட்க? நீ தப்பே பண்ணாலும் யாருக்கு பர்மிஷன் கேட்க அவசியமே இல்லையே. என்ன பேசுறதே தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. எது வேற இடமா இருந்தா கொஞ்சம் வேற மாதிரி பேசுறேன். எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க.
ஒட்டுமொத்த பெண்களுக்கு கிடைச்சதுதான் சுதந்திரம். தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. நான் சுதந்திரம் அடைஞ்சிட்டு நான் சொல்லவும் மாட்டேன். நான் ஒன்றும் 100% சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா நான் தான் சொல்ல வரேன். சுதந்திரம் கிடைச்சிட்டு சொல்றதுல வந்து எப்படி சுதந்திரம் கிடைச்சிட்டு? இப்ப நான் நைட் 1 மணிக்கு வெளியே போனோம்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போனா கூட அது ஒரு பிரச்சனை. ஒரு நான் டீ கடையில நின்று டீ குடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. இப்பவும் இருக்கு. நீங்க வந்து எப்படின்னா ஒருத்தி கொண்டு போய் நின்று குடிச்சாது கிடையாது. சுதந்திரம் கிடைக்கல, நான் டீ கடையும் கிடைக்கல, தெருமூலையில உட்காந்து பழக்க கொடுத்துக்கும் கிடைக்கல, ட்ரெஸ் போடுறதுக்கு கிடைக்கல, ஆஸ்பத்திரியில எதுவுமே கிடைக்கல. ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்காங்க, எல்லாரும் கிடைச்சிருக்கா நம்ம சொல்ல முடியாது. டீ குடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவுதாங்க. பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? ஒரு பெண் ஆண்களை போல ஒரு தேநீர் கடையில போய் நின்று டீ வாங்கி குடிக்க முடியுமா என்கின்ற முக்கியமான கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்க வராங்க ஜெயந்தி சிவானந்த் அவர்கள். அவங்களும் நாடங்கள் தோற்றம் நால்வகை தீபமாய் எழுப்பின ஐம்பெரும் காப்பியமாக இங்கே மலர்ந்த சுடரொளியே, என் தாய்மொழியே உன்னை வணங்கி, என் தாய்மொழியின் உறவுகளே உங்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். என் உரையை துவங்கியதிலேயே தெரிந்திருக்கும் உங்களுக்கு இது கற்காலம் அல்ல நவீன காலம் என்று. பெண்கள் சுதந்திரம் அடைந்து விட்டார்கள் என்றும் தெரிந்திருக்கும். 1947 நம் தாய்நாட்டிற்கு, அதாவது பாரத மாதாவிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. அந்த மாதா வேறு யாரும் அல்ல, நம் தாய்நாட்டில் பிறந்த அனைத்து பெண்களும் தான். கல்வியில் என்று எடுத்துக்கொண்டால் 70% முதன்மை பெண்கள். வேலைவாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் 60% முதன்மை பெண்கள். விளையாட்டுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட், பேட்மிண்டன், கபடி எல்லாவற்றிலும் பெண்கள் முதன்மை. நேவி, ஏர்போர்ஸ், IPS, IAS, IMS இப்படி எல்லா துறைகளிலும் பெண்கள். இப்படி நம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் ஒரு பெண் தான். ஜான்சி ராணி, முத்துலட்சுமி ரெட்டி, கல்பனா சாவ்லா, MS சுப்புலட்சுமி, இந்திரா காந்தி, ஜெயலலிதா, அன்னை தெரசா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சகுந்தலா தேவி 28 செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க, ஹியூமன் கம்ப்யூட்டர்னு பேர் எடுத்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மன்னன் ராஜராஜ சோழன் தனது அக்கா குந்தவை தேவியை கேட்டுத்தான் பெரும்பாலான முடிவுகளை எடுப்பாராம். நம் எதிரணி பெண்கள் வளர்மதி, வனிதா, வெண்ணிலா இவர்கள் சுதந்திரம் இல்லை என்று பேச இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் என்றால் எப்படி என்று எனக்கே புரியவில்லை. என்னை நினைத்து பார்ப்போம் எல்லோரும். மகேந்திரன் சார் அவர் வரலாம், ஆனால் பெண்கள் வரலாமா? முதல்ல அந்த காலத்துல மேன் டாமினேட்டர், மேல் டாமினேட்டர் சொசைட்டி இருந்தது. பிடிச்ச மாதிரி பெண்கள் ட்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, சுதந்திரமா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, படிச்சிருக்காங்க, சொந்த காலில் நிற்கிறாங்க. அந்த காலத்துல வரதட்சணை கொடுமை அதிகமா இருந்தது. அதற்கான சட்டம் டவுரி ப்ரோஹிபிஷன் பெண்களின் ஆக்ட் 1961 வந்தது. சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 பெண்களின் சுதந்திரத்தில் நம்ம நாட்டுக்கு அதிகமாக பங்களிக்கிறது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இப்படி நதிகளும் கூட பெண்களின் பெயரை வைத்துதான் நாம் சுதந்திரமாக ஓடவிட்டு இருக்கிறோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முறையை நிறைவு செய்கிறேன். தாயின் கருவில் உருவாகி நம் தாய் திரு நாட்டின் திருமதியாகி பாரத தாயின் அன்பில் திளைத்து சுதந்திர பறவையாய் பல மாதங்கள் கூடியிருக்கும் சபையில் என்றும் என்றென்றும் பெண்கள் முழு சுதந்திரம் பெற்றவர்களே, இது உண்மை என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நடுவரையா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இங்கே ஒரு நாடு பொறுப்பு சுதந்திரமே இல்லாமல் ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு கைகளுக்கு இன்னமும் பெருசாக சுதந்திரம் கிடைச்சிட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைப்பு முதல்ல சரியாக படிக்கணும், அதை நீங்கள் படிக்கவே இல்லை. யாராவது படித்தாங்களா? யாரும் படிக்கல. தலைப்பு நமக்கு என்ன அப்படின்னா, இன்றைய உலகில் பெண்கள் முழு சுதந்திரம் அடைந்து விட்டார்களா இல்லையா? இதுதான் கேள்வி. சும்மா ஒரு 3 கோடி வாழ்ற ஒரு இந்தியாவில் போயிட்டு ஒரு 4 பிள்ளைகள் பேர கேட்டு நாங்கள் அடைஞ்சிடும் அப்படின்னு இது ஏற்றுக்க முடியாது சகோதரி. எத்தனை நீங்க
போய் பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் கூக்குரவங்களை போய் பாருங்க. உலக லெவலில் பார்த்தீங்கன்னா நான் படித்ததுல 195 நாடுகள் இருக்கு அப்படிங்கிறோம். 195 நாட்டில் ஈக்குவலிசம் வெறும் 14 நாடுகள் ஆணும் பெண்ணுக்கும் சரிசம உரிமை கொடுத்தது. அந்த ஈக்குவலிசம் சொல்றதுல வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ் மாதிரி நாடுகளில் போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை தான் சொல்றேன், போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஈக்குவலிசம் சொல்றாங்க இல்லையா, அங்கேயும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு 14 வயசு 15 வயசுல அனைவரும் சற்று அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லைன்னா நாங்கள் சீக்கிரமா முடிச்சிருவோம். நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்ற நாடுகள்ல கூட பெண்களுக்கு பாலியல் தொல்லை 10ஆம் கிளாஸ்க்கு முன்னாடியே வந்து நடக்குது. அப்ப அந்த நாட்டையும் வந்து நீங்க வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டு சொல்லவே முடியாது. இப்போ இவங்க சொன்னாங்க படிக்கிறாங்க அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் போயிட்டு நான் மறுபடியும் தமிழ்நாட்டை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இங்க இருந்தாலும் ஆணிவர் அங்கதான் இருக்குது. அந்த உணர்வுங்கிறது வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கரெக்டா? அங்க போய் கூட்டுறாங்க பாருங்க. நான் சொல்றேன் இப்போ, அதாவது குழந்தை பிறந்து அதுக்கு ஒரு ஏதோ பால் கொடுப்பாங்க, கண்டிப்பால் கொடுத்தது அந்த காலம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கேன் மூலியமா ஆனா பெண்ணான்னு பார்த்து கருவினை கொண்டது இந்த காலம். எப்போ நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, உங்களதான் பிறக்கே விடுறது இல்லையா? இங்க போய் நீங்க சோதனை நடத்திட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்ததுல வந்து 1000 பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு 960 பெண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த 40 பெண்கள் எங்க போனாங்க? ஆண்டவரை அவர் பண்ணிட்டாரா? கிடையவே கிடையாது. நம்ம தான் ஸ்கேன்ல பார்த்துட்டு பெண் குழந்தைப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இதுல குழந்தை பிறக்கும் பொழுது என்ன பிள்ளைப்பா பிறந்துச்சு? ஆண் குழந்தை. எத்துடா இது ஆண் குழந்தை? என்ன பிள்ளைப்பா பிறந்துச்சு? பெண் குழந்தை. அங்கேயே கிரீன் போர்டுல பெண்கள்னாலே அந்த ஒரு இது 10 பெண் குழந்தைகள் இருக்கும். இன்னொரு பிள்ளை பார்ப்பாங்க, ஏன்னா 10 குழந்தைங்கிற இருக்கிற இதுல இது கேட்கிற இன்னொரு பெண்கள் கேட்டா, அடா ஆம்பளை பிள்ளைய பிறந்துடாதா, ஆம்பளை பிள்ளைய பிறந்துடாதா, ஆம்பளை பிள்ளைய பிறந்துடாதா. அப்போ பிறந்த 12 பெண் குழந்தைகளையும் குழந்தைகளா நினைக்கவே இல்லை. இது பெற்றோரோட வேண்டியது தான். அடுத்த தலைவர் என்ன பார்த்து கேட்டார், ஒரு ஆம்பளை பையன் இருக்குப்பா வந்திருக்கான் அப்படின்னு. உங்களுக்கு பதில் அந்த பெண்களுக்காக குரல் கொடுத்தவங்க. என்னுடைய இந்த குரல் இது வந்து மிஸ்டர் நேசனுக்கு மட்டும் இல்லை, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரை கேட்கணும். புரியுதா? பெரியார் பேசினார், இன்னொருத்தர் பேசினார், காமராஜர் பேசினார், இன்னொருத்தர் பேசினார், எம்ஜிஆர் பேசினார், ஜெயலலிதா பேசினார், ஸ்டாலின் பேசிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பீங்க? ஏன் உங்களால டிஸ்கஷன் பண்ண முடியலன்னா, சிஸ்டம் உங்க கையில தான் இருக்கு. ஆடலாம் நீங்க பண்றே இல்லை. பேசிக்கிட்டே இருப்போம். பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டே நீங்க எவ்வளவு சொன்னாலும் என்னாலும் நீங்கள் அடியாளம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்த நாங்க பேசுறது உங்களுக்கு சேர்த்து உங்களுக்காக தான் நாங்க பேசுறோம். உங்களுக்காக தான் பேசுறோம். நான் வந்து என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இவங்களுக்கு சுதந்திரம் வேணும் வேணும் வேணும்னு தான் நான் பேச வரேன். அவங்க சரி நம்ம தான் அப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைங்களையாவது வரணும். பெண்களோட சுதந்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்றத ஒரு வேலை ஏத்துக்கிறேன், பெர்சன்டேஜ் தான் கூடிட்டு இருக்கு. ஆனா அவங்க ரீச் ஆகிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து ரீச் ஆக ஒரு பெரிய போர்க்களத்துல வந்து பயங்கரமா போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மெதுவா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போய் சேர வேண்டிய தூரம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கு அது ரொம்ப தூரம். அது நான் நினைக்கிறேன் நம்ம அதை பார்த்துட்டு வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா உண்மையிலே சகோதரி சொன்ன மாதிரி பெண்களை படிக்க வைக்கிறது கிடையாது, பெண்களை வேலை போறது கிடையாது, விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட கிடையவே கிடையாது. பெண்கள் இங்கிருந்து சொல்லுங்களாமா, நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க தீர்ப்பு உடங்கிடலாமா? முழு சுதந்திரம் கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்குதா? இல்ல. அப்புறம் அந்த நாடுகளை சொன்னீங்க இல்லையா, அந்த நாடு இந்த நாடுன்னு. நான் உலக அளவில் என்னால பேச முடியும், பட் நான் பேச வரும்போது நான் இந்தியாவை பற்றியே பேசுறேன். இந்தியாவில் ஒரு மாநிலத்தை சொல்லுங்க, யூனிசன் வந்து டிக்ளரேஷன் இங்க பண்ணியாச்சு, இங்க பெண்களுக்கு வந்து முழு சுதந்திரம். ஒரு மாநிலத்தை சொல்ல முடியுமா? அடுத்த எனக்கு யார் மாதிரி சொல்ல போறா அவங்க சொல்லுங்க. கிடையாது. ஒரு மாநிலம் வேண்டாம், ஒரு ஊரு ஏதாவது இருக்கா? ஒரு தெரு கிடையாது. நல்லா நோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட கிடையாது. சும்மா நம்ம நினைச்சு சொல்லிக்கலாம், கிடைச்சிட்டு ஒரு மண்டம் கட்டியும் கிடையாது. இதுதான் உண்மை. இலக்கு ஒன்றுதான், பெண்கள் இனத்தின் விடுதலை என்று சொல்லி
என் தாய் மீதும் தமிழ் மீதும் தந்தை பெரியார் மீதுமான என்று சொல்கிறேன். பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கணும். அதுக்காக நாங்கள் குரல் கொடுத்துட்டே இருப்போம். வாய்ப்பளித்த பதலாப்பூர் தமிழர் நல சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்களுக்கெல்லாம் போல் கொடுக்க வந்த சகோதரன் என்று பதிவுரை அமைந்திருக்கிறார். அவருக்கு பாராட்டு. தொடர்ந்து பதலாப்பூர் தமிழ் நல சங்கத்தின் சார்பாக விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையில் இந்த பட்டிமன்றத்திற்கு 2 நிமிட இடைவெளி விடப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஐயா தேவநேசன் அவர்களுடைய தலைமையில் ரொம்ப நல்லபடியா அந்த பட்டிமன்றம் நடந்துருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்காக நாங்கள் வந்துக்கிறோம். இப்போ எனக்கு ரொம்ப நாளத்துக்கு முன்னாடி இருந்த இந்த தொலைக்காட்சி பெட்டியில சாரி ஃபார் இன்டரப்ஷன் அப்படின்னு बात करने में बहुत आनंदित हो। हमारे देश में इतने बड़ी बहुत बड़ा शेड्यूल के बीच में जो समय निकल कर जो आए हैं श्री राजेंद्र गोरपड़े एक्स नगर सेवक और एक्स प्रेसिडेंट केवीएम से उन्होंने आए हैं। उनको अपने बीच में जो कर्म शिविर अपना जो बदलापुर नगर एसोसिएशन का जो अध्यक्ष है वो साथ में आकर उनको गौरव करेंगे। அவர்கள் வருகிற பக்தியால் ஞான பொங்க வேண்டும் எண்ணிய பொங்கல் நட்டுகள். முதலாக பட்டிமன்றம் பேச வந்திருக்கின்றார். அவர் மட்டுமல்ல பாடியிருக்கேன், ஏதோ என்ன தெரிஞ்சு பேசுறேன். எதிரில சொல்றாங்க பெண்களுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கலன்னு. முன்னாடி உங்க வீட்டுக்காரர் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கங்க, பேச்சு தானா வரும். என் வீட்டுக்காரர்கள் முதல்ல சொல்லணும், அவர் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, எல்லா விதத்திலுமே எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. சுதந்திரம் வந்து பெண்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றாங்க. இப்போ உள்ள பெண்கள் எல்லா பெண்களுமே வேலைக்கு போறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் டிகிரி முடிச்சிருந்தாலுமே வேலைக்கு போகலன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கலாம்,
மாதிரி நிறைய துறைகள்ல பெண்கள் முதல் இடத்துல இருக்காங்க. இப்போ பெண்கள் விமானம் கூட ஓடுறாங்க. ஸோ ஆண்களுக்கு நேரம் பெண்களும் இருக்காங்க. அதுக்காக சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பாலியல் தொலை பற்றி மகேந்திரன் அவர் சொன்னாரு. பாலியல் தொலை பற்றி அதுக்கும் பெண்கள் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து ஆண்களோட ஒரு கேட்ட எண்ணங்கள். இப்போ உள்ள மொபைலோட நவீன வளர்ச்சி அதெல்லாம் பார்த்து அந்த காலத்துக்குமே இருந்துருக்கு அப்படி. ஆனால் இப்போ ரொம்ப இப்போ சமூக சீரழிவே மொபைல தான். அதை பார்த்து பாடி குழந்தைகளோட அதுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து அவங்க எண்ணங்களை தான் அவங்கள மாற்றிக்கணும். அதுக்காக சாவித்திரிபாய் போல பெண்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வரணும்னு ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் இப்போ படித்து ரொம்ப நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க. நிறைய வீடுகளில் பெண்கள் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்களுக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க ஆண்கள் எத்தனை ஆண்கள் வீட்டில் எல்லா ஆண்களுமே சம்பாதிச்சு பெண்கள்கிட்ட தான் கொடுத்தீங்க. அவங்கவுங்க குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க. பெண்கள்கிட்ட தானே கொடுத்தீங்க. யாராவது ஒரு சில ஆண்கள் தான் இருப்பாங்க குடும்பத்துக்கு கொடுக்காம தனிப்பட்ட முறையில் ஊதாரியா இருப்பாங்க. ஆனால் நிறைய ஆண்கள் குடும்பத்துக்காகவே பெண்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்காகவே ஒரே இல்லை. அதே மாதிரி பெண்களே நிறைய வேலைக்கு போற பெண்களை குறைவா சொல்றது அப்படி வந்து இருக்காங்க. அதுக்காக பெண் சுதந்திரம் எல்லாம் சொல்லக்கூடாது. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு அதை பயன்படுத்துற விதம் தான் தப்பு வழிய சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்ம 1 மணிக்கு கூட ரோட்ல போகலாம். இப்போ எவ்வளவு தைரியமான பெண்ணா இருந்தாலும் 1 மணிக்கு ரோட்ல போனா கூட சும்மா ஒருத்தர் நம்ம பின்னாடி வரலாம். ஆனாலுமே நமக்கு மனசுல பயமா இருக்கும். ஓ அவன் நம்ம பின்னாடி தான் வரணும் அப்படின்னு அந்த ஒரு மனம் அந்த பயமுறுத்த பெண்களுக்கு இயற்கையாகவே வரும். எவ்வளவு தைரியமான பெண்ணா இருந்தாலும் சரி அது வந்து அவங்க வந்து ஒரு பயத்தினால வருது. அதுக்காக சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்கள் வந்து இப்பவும் நைட்டு ரோட்ல போகதான் செய்யறாங்க. போகாம இருக்கல. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அரசியலுமே பெண்களுக்கு சுதந்திரம் தான். சுதந்திரம் இல்லாம ஒரு அம்மா இத்தனை வருடமா அவ்வளோ ஆண்களையும் தன்னோட காலை விழ வச்சு ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண் சுதந்திரம் எல்லாமே அவ்வளோ நாள் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? ஒரு சில வீடுகள்ல அவங்க அதுவும் ஆணாதிக்கம் நடக்குது. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு அவங்க பெண்களை அமுக்கி வைக்கிறாங்க. அதுக்காக பெண்கள் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? சீக்கிரம் ரொம்ப எதிரணியில் உள்ளவங்க சொல்லிட்டு அந்த காரை பக்கம் வந்துடாதீங்க. சுதந்திரம் இல்ல நடுவர்களே, சுதந்திரம் எல்லாமே எவ்வளவு தூரம் பேச வந்திருக்காங்க. சுதந்திரம் வீட்டுல சுதந்திரம் கொடுக்காம எவ்வளவு தூரம் பேச வந்திருக்காங்க. நல்லா பேசுங்க. வீட்டுல சுதந்திரம் கொடுக்காமலே இன்னைக்கு அவங்க தனியா ஒரு கடை வச்சு நடத்துறாங்க. வீட்டுல அதை வைக்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்க வச்சிருப்பாங்களா இன்னைக்கு? ஸோ அவங்களுக்கு இதுலயே சுதந்திரம் கிடைச்சிட்டுன்னு தான் அர்த்தம். சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஆமா, சொல்லிட்டு தாராய்க்கு வந்துடாதீங்க. இத்துடன் உரையை முடித்துக்கொள்கிறேன். இப்பதான் பட்டிமன்ற சூடே பிடிச்சிருக்கு. ரொம்ப பேசி பரவாயில்ல. முடிச்சுக்கிறேன். நாங்கள் இன்னும் அடைய திருமதி நித்யா மோகன் சொன்னாங்க, அடுப்பூட்டு பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பெண்கள் எல்லாரும் கல்வி பெறாங்க அப்படின்ட்டு. அதை நான் ஒத்துக்கிறேன். அடுப்பூட்டு பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பெண்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க படிப்பு எது வரைக்கும் உதவுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. படிக்க வச்சிருக்காங்க தாய்தாப்பன். கல்யாணம் வரும். கல்யாணம் வரும்போது கட்டிட்டு போற கணவர்கிட்ட அவங்களுக்கு பெர்மிஷன் கேட்க வேண்டிய நிலைமையில தான் இந்த பெண்கள் இருக்காங்க. நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமா? சரின்னு சம்பாதிச்சிருவாரு. வேலைக்கும் போயிடுவாங்க. சரி, அப்புறம்
வேலைக்கு போயிட்டு வந்தோட முதல் பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்தோன்னு என்ன தெரியுமா இருக்கும்? சமையல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பிரஷர். அதுக்கு தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பெண்களுக்கு கல்வியின் முக்கியத்துவமும் வேலை வாய்ப்பு வேலையின் முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம பொருளாதாரத்துல முன்னேறினா மட்டும்தான் சுயமா சிந்திக்க முடியும். பெண்களை சுயமா சிந்திக்க முடியும். நம்ம பொருளாதாரத்துல சுயமா இருந்தா மட்டும்தான் சிந்திக்க முடியும். என்னைக்கு நம்ம புருஷன் உடம்பு வந்து நம்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சுயமா ஏதாவது சிந்திக்க முடியுமா, முடிவெடுக்க முடியுமா? இருக்க பெண்கள் எல்லாருமே என்ன போகக்கூடாதுன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? எனக்கு பஸ் ஏற தெரியாது சரியா, பஸ் ஏறும்போது குடிச்சேன்னா என்னோட துணி கீழே போகும், என்னோட மார்க்கு தெரியும், ஆட்கள் பார்ப்பாங்க. பஸ் ஏற தெரியாதான் தெரியுது. அந்த பெண்ணு என்ன வேலை பார்க்க கேட்டீங்கன்னா கீழே அழுத்துவீங்க. எப்படின்னா டிஎன்பிசி தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கோச் இருக்காங்கல்ல, அந்த கோச்சோட லேடி, அந்த லேடி அவங்க கணவன் சொல்றாரு உனக்கு பஸ் ஏற தெரியாது. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல உருவாக்குற அந்த பொம்பளைக்கு பஸ் ஏற தெரியாது. இப்படிதானே இருக்குது. எப்படி பெண்கள் ஒழுங்கா பார்க்க நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. இன்னொரு சொல்றாரு, வேலைக்கு போனா நான் ஆவணங்கிட்ட பேச வேண்டியது வரும். அப்படி பேசினா என்ன நினைப்பாங்க, எனக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. நீ பொண்ணு சுதந்திரமா வெளியே உள்ளதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கிற? இல்லைன்னா அக்கா சொல்றாங்க, பாலியல் சுரண்டல் எப்படி நடக்குது, அது ஆண்களாக தான் நடக்குது. ஆண்களுக்கு சொல்லிக் கொடு, பெண்ணோ ஆண் சமம் சொல்லிக் கொடுங்க. அப்பதான் அவர் யோசிக்க மாட்டார். இப்ப இவளும் என்ன மாதிரி ஒரு உயிர், இவளும் என்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் அவருக்கு சொல்லிக் கொடுங்க, மதிக்க கற்றுக் கொடுங்க. நம்ம மதிக்கலாம் கற்றுக் கொடுக்கவே மாட்டோம். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? வித்திகளே சொல்லுவாங்க தெரியுமா? அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெண்களை தான் குறை சொல்லிட்டே இருப்போம். என்ன இவா அப்படின்ட்டு தப்பு பண்ண ஆண்களையோ ஆணாதிக்க சமூகத்தையோ நம்ம குறை சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம மட்டும் அந்த ஆணாதிக்க சமூகத்துல தான் ஊறி போயிருக்கிறது. பின்னாலே வேலைக்கு வந்து சரியான சம்பளம் இப்ப வந்துட்டு, ஆனா பெண்களுக்கு உண்டான சம்பளமும் ஆண்களுக்கு உண்டான சம்பளமும் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறைவா தான் இருக்கும். இங்கே நம்ம வந்து ஒழுக்கப்படுறோமா இல்லையா? அப்ப நமக்கு என்ன விருப்பம் கிடைச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நேரம் வந்துட்டு குறைவா கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுதான் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல சில புரட்சி நடந்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. வேலைங்கிறது வந்து ஒரு பெண்களுக்கு முக்கியமான ஒண்ணு. வேலை பொருளாதாரத்தை நம்ம கண்டிப்பா முன்னேறணும். இதைதான் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வந்து பெண்களுக்காக என்னென்ன சட்டம் இயற்றினா என்பதை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா பெண்களுக்கு சம பங்கேற்பு, தொழில்துறைகளில் சமமான பங்கேற்பை அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வாங்கினார். வேலை நேரத்தை குறைப்பதிலும் பெண்கள் பணிச்சூழலை மேம்படுத்துவதிலும் முக்கிய பணியாற்றினார். அப்புறம் வந்துட்டு பெண்களுக்கு விட விட்டது அப்படின்னு எடுத்துக்காட்டு சொன்னாங்க.
வளர்க்கணும். பாலியல் சுரண்டல் நடக்குதுன்னா நாம் வீட்டில் ஆண்களை சரியாக வளர்க்கவில்லை. உடனே அதுவும் பெண் மேல தான் குறை சொல்லுவாங்க. குழந்தைகளை வளர்ப்பதில் பெண்ணுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு சம பங்கு, சம உரிமை, சம கடமை ஆணுக்கும் இருக்கிறது என்பதையும் இங்கே காட்டியிருக்கின்றனர். குடும்பம் அமைப்புல பெண்கள் எவ்வளவு நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் எல்லாம் இங்க பேசி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நன்றி. அவருக்கு பதிலளிக்க வருகின்றார். பெற்றோருக்கும் இங்கு வந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும்
பாருங்க, இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. 1 மணிக்கு வர முடியல, 12 மணிக்கு வர முடியல. யார் சொன்னா? நான் 20 வருஷம் வேலை செஞ்ச 1 மணி 12 மணி பார்த்ததே கிடையாது. எந்த டைம் வேணாலும் போவேன், எந்த டைம் வேணாலும் வருவேன். அது நம்ம மனசுல இருக்கும், சுதந்திரமா இருக்கிறோமா இந்தியாவை. நான் சென்னையில போய் வேலை பார்த்துட்டு என்னோட குக்கிராமம் தான், குக்கிராமத்தை வந்து இப்போ 12 மணி ஆகும். எத்தனை நாள் நான் 12 மணிக்கு வேலை இருந்து வந்துருக்கேன். யாரையும் பற்றி நான் பயப்படவே கிடையாது. ஐயோ அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? நாம எப்படி
நாங்க பிடிச்சிட்டு வந்துடுறோம், நாங்களும் கேட்கிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இந்த பட்டிமன்றத்தை நீங்க கேளுங்க. ஐயா வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இங்க வந்து எல்லாருமே பெண்களா இருந்து பேசணும், நாங்க 2 பேர் மட்டும் ஆண்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை பெண் சுதந்திரம் என்பது பெண்கள் பேச வேண்டிய டாபிக்கே கிடையாது. பெண் சுதந்திரம் என்பது ஆண்கள் பேச வேண்டிய டாபிக். ஒரு ஆண் மனதளவில் மாற வேண்டும், அதுதான் பெண் சுதந்திரம். எல்லா பெண்களிலும் குடும்ப வன்கொடுமை இருக்குது, வெளியே சொல்ல முடியாது.
और एक बीच में एक जज बैठे हैं और एक बाजू में। और आज के नए ये जो धरती पर मतलब संसार पर ये मॉडल गोल्ड में ये महिलाओं को स्वतंत्रता पूरी तरह से मिला करके एक ग्रुप बोलने के लिए आए हैं और दूसरा ग्रुप नहीं मिला करके बात करने के लिए आए हैं। इस बात की बात कर यही हमारे लक्ष्य है। अभी तक उन्होंने उनका मसला पूरा नहीं और उसके बाद अभी तक पूरी तरह से स्वतंत्रता स्वीकार नहीं किया तो उसके लिए जो विभाग को आकर भाग लिए हैं வனிதா இளங்கோவன் முழு சுதந்திரம் அடையவில்லை. திருமதி வெண்ணிலா சுரேஷ்குமார் முழு சுதந்திரம் அடையவில்லை. श्रीमती वेणिला सुरेश कुमार श्री महेंद्र अन्नामलाई इतने महिलाओं के बीच में एक ही पुरुष आया है बहन के साथ बातें करने के लिए। महेंद्र अन्नामलाई स्वतंत्रता पा चुके हैं ऐसे बोलने के लिए आए हैं। श्रीमती विद्या मोहन श्रीमती जयंती सुवाड़ முழு சுதந்திரம் அடைந்து விட்டார்கள் என்று திருமதி தாமரை செல்வி நீலகண்டன் அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்டு ரசித்தோம். श्रीमती IPS மல்லிகா முழு சுதந்திரம் அடைந்து விட்டார்கள். நம்ம பத்மபுரி தமிழர் நல சங்கம் மூலமாக एक मिनट एसोसिएशन की ओर से हर साल जो फंक्शन आयोजित किया जाता है सभी आयोजकों का तहे दिल से आभार मानता हूँ कि हर साल यहाँ आने का मौका मुझे मिलता है। और पिछले साल कुछ कार्यक्रम की वजह से मैं नहीं आ पाया था, लेकिन इस बार मैंने प्रॉमिस किया था कि कितना भी लेट हो तो भी जरूर मैं एक विजय डे प्रोग्राम को दूंगा। और तमिल वेलफेयर एसोसिएशन के 300 से ज़्यादा मेंबर्स ये बदलापुर सिटी में हो गए हैं। अपने सबको पता है कि बदलापुर इज अ फास्ट डेवलपिंग सिटी और अलग अलग समाज के अलग अलग जाति धर्म के लोग एक साथ आके एक बदलापुर को के विकास
विकास में हम सबका एक बड़ा हाथ मारे और इतने दूर अपने गांव से आके आप यहाँ पे सब लोग एक संगठित होके सब लोग साथ में रहते हैं, एक दिन अपने अपने लोगों के लिए निकलते हैं। इसका तहे दिल से आप सबका मैं शुक्रगुजार हूँ, आप सबका अभिनंदन करता हूँ। ये जो कमेटी है वो बहुत बार मेरे साथ आके हम लोग चर्चा करते हैं, बातें करते हैं और जैसे अभी मेरे को मिलके के मेरा पहला प्रायोरिटी रहता है कि समाज के लिए अपना एक ऑफिस कैसे इस बदलापुर में हो, ताकि आपके प्रोग्राम का ये जो एक साल में एक बार करते हैं उसका विस्तार होंगे समाज बंधुओं के लिए, समाज के भाइयों के लिए, उनके एजुकेशन के लिए हो, उनको कोई जरूरत हो, उसके लिए भी अपन सब लोग आगे आके उनको मदद करनी चाहिए। इसके लिए हम लोग बहुत बार मिलते हैं, हमारा डिस्कशन होता है और मैं यहाँ पे बोलता हूँ कि पिछले 5 साल से आपने नगर पालिका में अर्जी देके रखा है एक जगह के लिए। पिछले 5 साल से बदलापुर में इलेक्शन नहीं हुए, लेकिन जैसे होगा तो ऐसे कैप्टन आशीष दामले का प्रॉमिस है कि अपना तमिल रेलवे एसोसिएशन का एक खुद के हफ्ते की जगह वहाँ पे डेफिनेटली रहेगी। मुझे बहुत ही आनंद इस चीज का हुआ कि ऐसे प्रोग्राम के माध्यम से आपने जो सोशल टॉपिक्स है उसके ऊपर डिस्कशन रखा। नहीं तो पोंगल का फेस्टिवल है, गाना डांस और एंटरटेनमेंट करके लोग निकल जाते हैं, बट यू आर अवेयर ऑफ द सोशियो सिचुएशन इन द कंट्री और वुमेन एम्पावरमेंट के ऊपर आपने वहाँ पे डिबेट रखा और आपको प्रॉमिस करता हूँ आज घर पे जाके चाय नहीं बना के मेरे फिर से एक बार आप लोग सबको पोंगल की बहुत बहुत शुभकामनाएं। इस तमिल वेलफेयर एसोसिएशन का एक मेंबर करके हमेशा आपके साथ रहने का वादा करता हूँ। थैंक यू वेरी मच। जय हिंद। மிக சிறப்பான உரையை நிகழ்த்தினார். இதற்கு முன்பாக பேசிய தாமரைக்கண்ணி நீலகண்டன் அவர்களும் மிக அருமையாக பேசினார்கள். ரெண்டு பேருமே ஒரு தொழில்முறை பட்டிமன்ற கலைஞர்களைப் போல் மிக சிறப்பான வாதங்களை எதிரணியை மடக்கி ஒடுக்கி மிக சிறப்பாக இருவருமே அதை ஒரு மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றமாக இதை மாற்றியிருக்கிறார்கள். ஐபிஎஸ் மல்லியா அவர்களும் மிக சிறப்பாக பேசினார். இங்கே எல்லாருமே புதுசுதான், முதல் முறையாக பட்டிமன்றம் கலந்து கொண்டவர்கள் என்றாலும் கூட மிக சிறப்பான பட்டிமன்றமாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தந்த அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் எனது சார்பாகவும் பத்லாப்பூர் தமிழர் நல சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக பேசினாங்க. நம்ம சிறப்பு விருந்தினரே அதை தொட்டு காட்டி பேசுகின்ற அளவிற்கு நீங்க வீட்டுக்கு போனா இனிமேல் வீட்டுக்காரர்கிட்ட சாய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய மனத்தை கவர்கின்றார். அவர் வேற்றுமொழி இவர்கள் பேசியது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. ஆனாலும் அதை புரிந்து கொண்டு அவர் பதிவு சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வீட்டுல போய் யோசிப்பார் நிச்சயமாக. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பேசினார். அது மட்டும் இல்ல, பெண்கள் அரசியல் அதிகாரம் பெற்றால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் காட்டினார். அவரும் அரசியல்வாதின்னு தான் நினைக்கிறார். அதை பற்றியும் யோசிப்பார். மிக சிறந்த சிந்தனைக்குரிய ஒரு பேச்சு. வாழ்த்துக்கள், பாராட்டுங்கள். பெண்ணின் பெருந்தக்க யாவல என்றான் வள்ளுவன். உலகத்திலேயே பெருமை மிகுந்தது எதுன்னு சொன்னா பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டு இல்லை. திரும்ப சொல்றாரு, கற்பெண்ணும் திண்ணை பெரியும் என்பதை உடல் சம்பந்தப்பட்ட ஒன்று என்று நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் ஒரு பகுத்தறிவான வள்ளுவர் அப்படி சொல்லுவாரா? இந்த பொருள் கூட அப்படிதான் பலரும் தெளிவுரை எழுதியிருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்காக நான் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது இந்த திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிரும் என்று பேசியவர். அவர் இந்த கல்வி பற்றி பேசுகின்ற போது இப்படி சொல்லியிருப்பாரா என்று பெயரை யாராவது கேட்பாங்க. இல்லை அழைப்புதல்ல எழுதணும் அப்படின்னா பாரா தமிழ்நேசன் எழுதுறது. இப்போ இந்த ரெண்டு பேரையும் என்னுடைய இயற்பெயரையும் துணை பெயரையும் சேர்த்து எழுதணும். நான் எப்படி எழுதுவேன்? பாரா தமிழ்நேசன் வேணும், ராஜ்குமார். ஆக ரெண்டும் ஒன்றுதான் இல்லைங்களா?
பாரா தமிழ்நேசன்னாலும் ராஜ்குமார்னாலும் ஒன்றுதான். அந்த அடிப்படையில் இந்த குறளை பார்த்தோமானால் இந்த குறளில் சொல்லப்படுகின்ற கற்பு என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னால் திண்மை, அதாவது உறுதி. அந்த உறுதியானது பெண்ணுக்கு மட்டுமே அல்ல. கற்பு என்று சொல்ல வந்தால் இரு பாடலுக்கும் பதிவில் வைப்போம் என்று பாரதி அதைத்தான் சொன்னார். ஆக கற்பு என்பது உடல் சம்பந்தப்பட்டதல்ல, அது மன உறுதி சம்பந்தப்பட்டது. இது பெண்ணை பலவீனமானவர்கள் என்று சொல்லுகின்றனர். உண்மையிலே பெண் பலவீனமானவரா? நினைத்து பாருங்கள். ஆண் தான் பலவீனமான. ஒரு ஆணால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடவே முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். மனைவி உடல்நலம் குன்றி இறந்து போய் விடுகிறார் என்று சொன்னால், மனைவி இறந்தால் மறுமாசமே ஆண் புது மாப்பிள்ளை சொல்வதற்கு உண்டா இல்லையா? ஆனால் பெண் என்ன செய்கின்றார்? ஒரு கணவன், குடிகார கணவன் குடிச்சே செத்து போனான். இங்கே 3 குழந்தைகள் இருக்கிறது அல்லது ஒரு குழந்தை. தந்தை வழி சமூகமாக இந்த சமூக கட்டமைப்பு மாறுகின்ற பொழுது இந்த சமூகத்தையே தரக்கூடியதாக்கி கொண்டு இந்த குடும்பம் அமைப்பை ஆண்கள் தங்களுக்குரியதாக, தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டார்கள். அங்கதான் பெண் அடிமைப்படுத்தப்பட்ட புள்ளி தொடங்குகிறது. அதற்கு பல்வேறு நியாயங்களை கற்பித்துக் கொண்டே இருந்தார்கள். இப்ப கூட இந்த பக்கம் இருந்து சில நியாயங்கள் எல்லாம் சொன்னாங்க, மிக சிறப்பாக பேசினார்கள். இப்படி இடைப்பட்ட காலத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள் பெண்கள். இன்று முழு சுதந்திரம் இன்னும் அடையவில்லை. ஆரம்ப காலத்தில், தற்காலத்தில் அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் முழு சுதந்திரம் அடைந்து விடவில்லை என்று நான் தீர்ப்பை சொல்லி முடிச்சது. ஆனா முடிச்சிடலாம். ஆனா இங்க பல்வேறு சான்றுகளை 80% பெண்கள் படிச்சுட்டாங்க. 80% பெண்கள் இப்படி பல்வேறு அறிக்கைகளை எல்லாம் இங்கே கொடுத்தார்கள். மிக சிறப்பான பல்வேறு சான்றுகள். கல்வியில் இன்றைக்கு பெண்கள் ஆண்களை விட உயர்ந்திருக்கிறார்கள். இவங்க சொன்ன வாதம், பெண்கள் ஆண்களை விட கல்வியில் உயர்ந்திருக்கிறார்கள். எங்க போனாலும் பெண்களாகவே இருக்காங்க. பெண்களுக்கு என்ன யாருன்னா பெண்கள் இவங்களே சொல்றாங்க. ஏன்னா இதை பல ஆண்கள் சொல்ல நான் எங்க போனாலும் நீங்க தானமா வந்து உட்காந்துட்டீங்க, நாங்க எங்க வர முடியுது என்று ஆண்கள் சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் வேலை வாய்ப்புகளில் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி திருமணம், இன்றைய காலகட்டத்தில் திருமணம், பெண்கள் விரும்புகின்ற பையனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பெருகி இருக்கின்றது, உண்மை. ஆனால் அதே சமயத்தில் தாய் தந்தையுடைய விருப்பத்தை அவர்களையும் அந்த காம்ப்ரமைஸ் செய்து அவர்கள் விருப்பத்தோடு அந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. சுதந்திரம் என்பது நம்முடைய உணர்வில் இருக்க வேண்டும். இங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க பார்த்தீங்களா, எத்தனை சட்டங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு? பாதுகாப்பா இருக்குனாலே பெண்கள் பாதுகாப்பா இல்லைன்னு இருக்கும். சட்டங்கள் ஏன் போடப்படுகிறது? அங்க கண்ணும் நாமின்னு வள்ளுவர் ஏன் இருந்தார்? கண்ணு குடிச்சு சுத்திட்டு கிடக்குறான். அதனாலதான் வள்ளுவர் கண்ணும் நாமே எழுதினார். அது மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக எத்தனை சட்டங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அந்த சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பொருள் என்று சொன்னது மாதிரி அந்த சட்ட பாதுகாப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 4 தளங்களில் இந்த தலைப்பை நான் பிரித்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். குடும்ப அமைப்பு, சமூகம், பொருளாதாரம், அரசியல். இந்த குடும்பம் என்கிற அமைப்பை பெண்களை அடிமைப்படுத்த வந்தது என்று சொல்லுவோம். ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய தாய் வீட்டிலே இருந்து கொள்ள முடியாது, கணவன் வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஆனால் ஒரு ஆண் கல்யாணம் முடிந்த பிறகு பெண் வீட்டுக்கு போறாங்க. அது போனால் அவனுடைய ஆண்மைக்கு இழுக்கணும். எதுக்கு இருக்கு? ஆண்மைக்கு. ஆண்மை எங்க இருந்து வந்தது? அதெல்லாம் பெரியார் சொல்றாரு,
இந்த ஆண்மை ஒழிந்தால்தான் பெண்களுக்கு விடுதலை. இந்த ஆண்மைங்கிற உணர்வு ஒழியும், அதுதான் பெண்களுக்கான விடுதலை என்று பெரியார். ஆக பெண்கள் தங்களுடைய பிறப்பிடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் வாழ்றாங்க. சரி, அப்படி வாழ்ந்த பிறகு அந்த பெண்கள் தங்கள் விருப்பத்திற்கு அந்த குடும்பத்தில் இருக்க முடியுமா? முடியாது. கணவனுடைய தாய் வீட்டுக்கு போனா பெண்கள் தான் வேலை செய்யணும். போய் அம்மா கிட்ட என்ன வேணும்னு கேளு, அக்காவுக்கு என்ன வேணும்னு கேளு. சரி, அம்மாவோ அக்காவோ இங்க வந்தாங்க, அவங்கள வேலை வாங்குற வேலை செஞ்சு. ஆக 2 இடத்துலையும் பெண் தான் வேலை செய்யணும். இப்போ மாப்பிள்ளை பொண்ணு மாமியார் அங்க போனோம், இதுதான் நம்மளுடைய குடும்பம். இது பெண்களே ஒத்துக்கிறாங்க. இப்ப குழந்தை வளர்ப்புன்னு எடுத்துக்கிடுங்க, அது பெண்கள் சார்ந்தது அப்படின்னு பெண்களே நம்புறாங்க. இது இங்கதான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. இருவருக்குமே அதில் சம பங்கு உண்டு என்கின்ற அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் பெண்கள் குடும்ப அமைப்பில் விடுதலை பெற்றவர்களாக இருக்க முடியும். இப்ப ஆண் பெண் வேலை போறான்னு சொல்றாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து ஆண் சாதாரணமா சோப்பால உட்காந்துட்டு தண்ணி கொடுமா, சாயா கொடுமா, ஸ்நாக்ஸ் கொடுமா, அது கொடுமா, இதை கொடுமா செய்து பார்ப்பாரு. ஆனா ஒரு பெண் வேலை விட்டு வந்தா இவங்க சொன்னது மாதிரி வண்டியில வரும்போதே காய்கறி வாங்கணும், காய்கறி வெட்டிட்டு வரணும், சந்தையில வாங்கி வீட்டுக்கு வந்து உட்காந்து கணவன் கிட்ட தண்ணி கொடுங்க, டீ கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. சுதந்திரம் கிடைத்த மாதிரி இருக்கும், ஆனா கொடுக்குவாங்க. ஆனா அதை எடுத்துக்கொள்ள அனுமதிக்காத இந்த சமூகம். சரி, சமூக வெளியை பார்ப்போம். பெண்கள் இன்றைக்கு பொது வெளியில் சமூக வெளியில் எல்லாருமாக பணியாற்றி கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சந்திராயன் 2 ஃபெயில் ஆனத வெற்றிகள் இந்த பொது வெளியில் மிக உயர்ந்த இடத்திற்கு வந்து விட்டதா, உண்மையான சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவங்க சொன்ன மாதிரி தனியாக ஒரு பெண் எங்கேயும் போக முடியாது. பாலியல் சீண்டல்களும் பாலியல் தொந்தரவுகளும் அவங்களுக்கு எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. ஆடைகளை பற்றி நீங்க ஒழுங்கா போடணும்னு சொன்னாங்க. 2 வயசு குழந்தை என்ன ஆடை போடும்? 2 வயசு குழந்தை ஆடையை பார்த்து அவன் காமுகனாக. ஆடையில் எந்த குறையும் இல்லை. 3வது பொருளாதாரம். இப்போ ஆண் பெண் சம்பாதிக்கும் இல்லைங்களா? ஆண் சம்பாதிக்கிறது அனைத்தும் நம்முடைய குடும்பத்துக்கு. பெண் வேலைக்கு போறாங்க, ஒத்துக்கலாம். ஆனா அந்த பெண் சம்பாதிக்கிற பணத்தை அவர்கள் விருப்பத்திற்கு செலவழிக்க உரிமை உண்டா? வேலைக்கு போகிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, தொழில் செய்யறாங்க. ஒரு ஆண் தான் சம்பாதிக்கிற பணத்தில் தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்றலாம், தன்னுடைய உடன் பிறந்தோரை கட்டி கொடுக்கலாம், தம்பிக்கு படிப்புக்கு செலவு செய்யலாம், தங்கைக்கு படிப்புக்கு செலவு செய்யலாம், அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம், அவர்களுடைய குழந்தைக்கு கூட நாம் செலவு செய்யலாம். ஒரு ஆண். பெண் அப்படி செலவு செய்வதற்கு அனுமதி இருந்தார். அதுதான் சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் என்றால் நான் என் பணத்தை நான் சம்பாதிக்கிறேன், என் பணத்தை செலவழிக்க எனக்கு உரிமை உண்டுங்கிற இடத்துக்கு என்றைக்கு பெண்கள் வருகிறார்களோ அன்றைக்கு தான் பெண்கள் பொருளாதாரத்தில் சுதந்திரம் அடைந்ததாக நாம் கொண்டு கொள்ள முடியும். 4வது அரசியல். இது அப்படியா சொன்னாங்க. எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் முதல் கொண்டு அனைத்து அரசியல் அதிகாரிகளின் இன்றைக்கு ஜனாதிபதியாகவே கூட இருக்கின்றார். ஆனால் பாராளுமன்ற கட்டடத்துக்கு ஏன் அவர் அழைக்கப்படவில்லை? திறப்புக்கு. இன்றைக்கு ராமர் கோயில் திறப்புக்கு ஏன் அழைக்கப்படவில்லை? அவர் வெறும் பெண் என்பதால் மட்டுமல்ல, அதற்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கின்றது. அந்த பெண் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்களுடைய கையெழுத்தை தானே போட்டுக் கொள்கின்ற அரசியல்வாதிகள் தான் அதிகமுடைய அந்த அரசியல் அதிகாரமும் முழுமையாக பெண்களுக்கு கிடைக்கவில்லை. சுதந்திரம் நமக்கு மேலோட்டமாக பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது
என்று தோன்றினாலும் முழுமையான அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். आगे ना आगे நித்யா மேனன் அவர்கள், ஜெயதி சிவன் அவர்கள், தாமரசெல்வி அவர்கள், வெண்ணிலா சுரேஷ்குமார் அவர்கள், கடைசியாக மகேந்திர அண்ணாமலை அவர்கள், ஜெயதி சிவா அவர்கள், एक मिनट